Hello students, 10th Max Chapter 2 Numbers and Sequence exercise 2.8 9th 7th video பார்க்கலாம். Find the rational form of the number 0.123 அப்படின்ட்டு பார் கொடுத்துருக்காங்க. இந்த பார் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 1 2 3 வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இங்க 3க்கு மட்டும் பார் போட்டிருந்தாங்க, 3 மட்டும் ரிப்பீட் ஆகும். இங்க 1 2 3 மூணுக்குமே போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் வேல்யூ அப்படின்னா 0.123 123 123 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்டா. நம்ம வந்து ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம், அதாவது டெசிமல் ஃபார்ம்ல ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல, அதாவது p by q அப்படின்ற ஃபார்ம்ல ஒரு ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கு ரேஷனல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்னா 0.123 பார் அப்படின்னா 0.123 123 123 எக்ஸெட்ரான்னு போகுது. இப்போ இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி அடிஷன்ல எழுதிக்கிறேன். பிளஸ் போட்டு இன்ஃபைனைட் வரை எழுதிக்கிட்டு இன்ஃபைனைட் சீரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து பிளஸ், இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம். 0.666 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நான் வந்து 0.6 பார்ன்னு போட்டு நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாடல் தான் இதுவும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்குவோம் அப்படின்னா 0.123 at 0.000123 இந்த மூணு டேர்முக்கும் 0 போட்டு அடுத்து 123 வரும். அடுத்து இந்த எல்லா டேர்முக்குமே 0 போட்டு 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து 0 போட்டு அப்புறம் 123 வரும். ஸோ 0.000006 டைம்ஸ் 0 போட்டு 123 பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ இதை வச்சு நம்ம ஏ எது ஆர் எது நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.123, ஆர் என்னதுன்னா 0.000123 டிவைடட் பை 0.123 ரெண்டையும் டிவைட் பண்றது. கீழே வந்து 3 டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கு அப்படின்னால 1000 மேலேயும் கீழே நான் மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாருங்க 1 2 and 3 இங்கே வரும் பாயிண்ட் 0.123 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை இங்க வந்து பாயிண்ட் போயிடும். ஸோ 123 மட்டும் இருக்கும். 0.123 டிவைடட் பை 123. இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.001 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இது வந்து 1 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும் இல்லையா. பாயிண்ட் எத்தனை பாயிண்ட், 3 பாயிண்ட் தள்ளி இருக்கணும் அப்படின்னால 3 டைம்ஸ் ஜம்ப் ஆகி வந்துருச்சு அப்படின்னா 0.001 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. R is equal to இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இன்ஃபைனைட் சீரிஸ்க்கு ஃபார்முலா என்னது, S infinity is equal to A by 1 by R. A ஓட வேல்யூ என்னது 0.123, R ஓட வேல்யூ 0.001. ஓகே, அந்த ரெண்டு வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 0.123 டிவைடட் பை 1 மைனஸ் 0.001 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்றோம். 1.000 டிவைடட் மைனஸ் 0.001 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.999 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.123 டிவைடட் பை 0.999 இன்டூ 1000 by 1000 பண்றோம். ரெண்டுக்குமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ இருக்கு அப்படின்னால 1000 மேலேயும் கீழே மல்டிபிள் பண்றேன். ஸோ பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ 123 டிவைடட் பை 999 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, 3 3s are 9 and 3 3s are 9. ஸோ 333 மேல 3 டேபிளால டிவைட் பண்ண போறோம், கேன்சல் பண்ண போறோம். 4 டைம்ஸ் வந்து 12 வரும் 3 டேபிள்ல, 3 வந்து 1 டைம்ஸ் வரும். ஸோ 41 by 333, 41 by 333. எஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்னது இந்த மாதிரி ரேஷனல் ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.